ஹாய்ங்க, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோட்டல் ஸ்டைல் சுரக்காய் கூட்டு பார்க்கலாமா? அதுவும் ஒன் பார்ட் ரெசிப்பியில் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். குக்கரில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் காஞ்சோன்னே கடுகு, உளுந்த பருப்பு, அப்புறம் ஜீரகம் இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இதுக்கு தேவையான அளவுக்கு நான் ஒரு 10-15 சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். என்னோடய ரெசிபியெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் சின்ன வெங்காயம் தான் மோஸ்ட்லி சேர்த்துருப்பேன். அதோட டேஸ்ட் தனியாக இருக்கும். அது கூடயே கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவுக்கு, காரத்துக்கு நான் 2 வரமிளகா சேர்த்துக்கிறேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வரமிளகா சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். இந்த கேப்பில் நான் சுரக்காவை தோல் சீவி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். பிஞ்சு சுரக்காவாக இருந்தால் நீங்கள் அந்த விதை கூடயே சேர்த்துக்கலாம், ரொம்பவுமே நல்லாயிருக்கும். தண்ணி பார்த்திங்கன்னா இதுக்கு அளவாகவே வச்சுக்கோங்க. ஏன்னா நீர்க்காய் அப்படின்றதுனால உங்களுக்கு இந்த காயில் இருந்துமே தண்ணி வரும். அதனால் தண்ணி கொஞ்சம் அளவாகவே சேர்த்துக்கலாம். ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். உங்களோட புளிப்பு தன்மைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தக்காளி சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் ஒரு பெரிய 1/2 கேஜி கிட்ட சுரக்கான்றதுனால நான் 2 மீடியம் சைஸ் எடுத்திருக்கேன். அதேமாதிரி 1/2 கப் பாசிப்பருப்பு இந்த மாதிரி ஊற வச்சு சேர்த்துருக்கேன். தண்ணி அளவு பார்த்திங்கன்னா அந்த காய் மூழ்கிற அளவுக்கு வச்சுக்கோங்க. காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள், அப்புறம் மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா கிளறிட்டு மூடி போட்டு 3 விசில் விட்டு எடுத்துக்கிடலாம். இந்த கேப்பில் நம்ம இதுக்கு ஒரு மசாலா அரைக்கணும். வாங்க அது என்னென்னு பார்த்துடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். 1/4 டீஸ்பூன் மிளகு, அதே அளவுக்கு ஜீரகம் சேர்த்து ஒரு 10 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இதை தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொரப்பாக, நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிக்கலாம். இந்த கேப்பில் நம்மளுக்கு குக்கரும் விசில் அடங்கிருச்சு. பாருங்கள், நல்லா வந்திருக்கு. நான் தண்ணி கம்மியாக சேருங்கன்னு சொன்னதுக்கு காரணம் இதுதாங்க. நீர்க்காயின்றதுனால தண்ணி அதுவும் விடும். நம்ம அரைச்ச மசாலாவும் இதில் சேர்த்து நல்லா கொதிச்சு வரட்டும். உப்பு செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு. இந்த கேப்பில் உப்பு தேவைன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிச்சு வரட்டும். நம்மளோட சுரக்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. ஃபைனல் டச்சாக கொத்தமல்லி கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். அந்த ஃப்ரெஷ்ஷான அரோமா கொத்தமல்லியோட அரோமா சூப்பராக இருக்கும். இந்த சுரக்காய் கூட்டை சுடு சாதத்தில் நெய் விட்டு அப்பளம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அல்டிமேட்டாக இருக்கும். சப்பாத்தி, தோசை கூடயும் சூப்பராக இருக்கும். ஓகேங்க, நம்மளோட வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.